ஆனவரை என்கிட்ட நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீர்? What are you telling me through this message? உங்களை கர்த்தர் பாதுகாக்கணும். எழுந்துட்டீங்களா? உங்க குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கணும். நம்ம நியூ லைஃப் சர்ச்சை கர்த்தர் பாதுகாக்கணும். ஏன்னா அவர் ஜெபிக்க சொல்றார். அவர் சொல்லலைன்னா நான் பாட்டுன்னு சிரிச்சுட்டு போயிருப்பேன். He says pray. நீங்க ஜெபிக்கணும். உங்க ஆரோக்கியத்திற்காக நீங்க ஜெபிக்கணும். உங்க குடும்பத்திற்காக நீங்க ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க என்ன செய்யணுங்க? ஜெபிக்கணும். கையில் ஒரு அழகு குழந்தை கொடுத்துருக்காரு பாருங்க. டெய்லி அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க கையில கொடுத்த பொருளாதாரத்துக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். தீவன் இருக்கிறான். உங்க கெரியர், உங்க ஜாப், உங்களுக்கு தந்த பதவிகள், நீங்க ஜெபிக்கணும். எதுக்கெல்லாம் நீங்க கர்த்தரை நாம் நம்புறீங்களோ ஆண்டவர் சொல்றார், என் பார்ட்டை நான் செஞ்சிருவேன். நான் உன்னை விடுவிப்பேன், உன் சந்ததிகளை விடுவிப்பேன், உன் செல்வத்தை விடுவிப்பேன், எல்லாம் நான் டெலிவர் பண்ணுவேன். ஆனால் அவர் ஒன்று சொன்னார், நீ உங்கள் பார்ட்டை பண்ணணும். அது என்னன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணணும், நீ வேண்டுதல் செய்ய வேண்டும். பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பரம பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செயல்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல பிறர் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அடுத்த வாசனம், எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன்.